தேவனுடைய மகிமையான நாமம் தொடர்ந்து நம்மால் உயர்த்தப்படுவதாக. நாம் தேவ இயல் என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழாக தேவனை பற்றின உபதேசங்களை ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகிறோம். நாம் முன்னுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். அதற்கு பின்பாக நாம் இந்த இறையினுடைய 7 முக்கியத்துவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த தேவ இயல் என்று சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய வகைகளை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். பொதுவாக தேவனை பற்றி மனிதர்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை பற்றி நாம் சிந்தித்தோம். அதன் பின்பாக மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியுமா என்பதை குறித்து கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அல்லது வரையறைகள் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். அந்த வரையறையில் மத்தியிலே அவன் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். அவர் எப்படியாக அவருடைய வேத எழுத்துக்களின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். கடந்த வகுப்பிலே எபிரேயர் 11:6 அடிப்படையிலே தேவன் உண்டு என்பதற்கான சான்றுகள், தேவனை பற்றின 5 மிக முக்கியமான சத்தியங்கள், அந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் கூட நாம் அடுத்த தலைப்பாக அகநிலை மற்றும் புறநிலை அறிவின் மூலமாக தேவனை பற்றி அறிந்து கொள்வதை குறித்து இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். அதாவது சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் ஆஃப் காட். அகநிலை என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக, அனுபவங்களின் மூலமாக தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது. இரண்டாவது புறநிலை காரணங்கள், அதாவது இயற்கையின் வாயிலாக, சிருஷ்டிப்பின் வாயிலாக, தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக, இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமாக சத்தியங்களை தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது. ஆகவே இந்த அகநிலை புறநிலை சான்றுகளின் மூலமாக தேவனை பற்றின சத்தியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய இந்த ஆய்விலே தேவனை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தேவனை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அகநிலை புறநிலை சான்றுகளின் வாயிலாக தேவனை அறிந்து கொள்வதற்கான காரியங்கள் உண்டு என்பதை வேதாகமத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்களின் மூலமாகவும் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நாம் இதையெல்லாம் படிப்பதற்கு முன்பாக நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுப்பதற்கு முன்பாகவே நம்மை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மனிதனாக நான் தேவனை அறிந்து கொள்வதற்கு பல விதங்களிலே நாம் முயற்சி எடுக்கிறோம். இன்றைக்கு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, பொதுவாக மனிதனுக்கு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு பல்வேறு விதமான ஆவல்கள் தோன்றுகிறது. கடவுளை காண வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்,
அவரிடத்திலிருந்து எப்படியாவதும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கடவுளுடைய அனுகிரகத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் மனிதன் எடுக்கக்கூடிய தன்னிலை சார்ந்த எல்லா முயற்சிகளும் அது தோல்வியிலே தான் சென்று முடிகிறது. ஏனென்றால் அவன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தன்னுடைய சுயத்தை சார்ந்து, தனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ, தனக்கு எது இஷ்டமாக இருக்கிறதோ, தனக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை வைத்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் என்ன வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி மனிதர்கள் தேடுவது மிகவும் அரிதிலும் அரிதாக காணப்படுகிறது. ஆகவே நாம் எடுக்கக்கூடிய தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய வழிகள் என்பது நம்முடைய எண்ணத்தின் தோற்றத்தின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தை உறுதியளிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் வாயிலாக அந்த வழியிலே நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய வழிகளை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். யோசுவாவுக்கு தேவன் இப்படியாக அவர் தலைமை ஏற்கும் பொழுது சொல்லக்கூடிய வசனத்தை யோசுவா 1 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதிலே வலதுபுறமோ இடதுபுறமோ நீ சாயாமல் நீ நடந்தால் நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். ஆகவே நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி அந்த புதிய தலைவராக ஏற்படுத்தக்கூடிய இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்களிக்கிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தையிலே சற்றும் விலகாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கும் தேவனுக்குமான உறவு நானும் அதுவும் என்ற நிலைமையிலே ஆரம்பிப்பது அல்ல, மாறாக அவரும் நானும் என்ற அடிப்படையிலே தான் இந்த உறவானது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் என்பவர் ஒரு சக்தி அல்ல, தேவன் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு ஆற்றல் அல்ல, தேவன் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு கோட்பாடு அல்ல, தேவன் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு சட்டத்திட்டங்கள் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் என்பவர் ஒரு நபராக காணப்படுகிறார். அவரும் நானும் என்ற உறவிலே நாம் வரக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். தேவனுக்கும் நமக்கும் உறவானது ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் தேவன் இருக்கிறார் என்பதற்கு நாம் 2 காரியங்களையும் நாம் ஒன்று சேர இணைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி அகநிலை சான்றுகளும் புறநிலை சான்றுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தால்தான் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஊருக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த ஊர் நிஜத்திலே காணப்பட வேண்டும், அந்த ஊர் இருக்க வேண்டும். அது ஒரு கற்பனை என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. கற்பனையாக ஒரு இடம் இருக்கிறது என்றால் நாம் நிஜத்தில் அந்த ஊருக்கு நாம் சென்றடைய முடியாது, அந்த இடத்திற்கு நாம் சென்றடைய முடியாது. ஆகவே தேவன் என்பவர் கற்பனையாக தோன்றக்கூடிய ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு சக்தி அல்ல, ஒரு வல்லமை அல்ல. அவர் ஒரு நபராக இருக்கிறார். தேவன் ஒரு நபராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வேதபூர்வமாக காணப்படும் பொழுது தேவன் நமக்கு
உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வல்லுனர் இப்படியாக சொன்னார், தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் நாம் தேவனை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனை நாம் குறிப்பிட முடியுமா என்று கேட்டால் தேவனை குறிப்பிடலாம். ஆங்கிலத்திலே அதனுடைய வார்த்தையானது மிகவும் அழகாக காணப்படுகிறது. The God's knowledge of us precedes our knowledge of God. The same way, before we address and call God, He address and calls us. நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் அவரை அடையாளப்படுத்துகிறோம். நம்முடைய பிரதிபலிப்பானது, அவர் நம்மை அழைக்கிறபடியால் நம்முடைய பிரதிபலிப்பானது காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் இப்படியாக முதலாவது புறநிலை சான்றுகளை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். புறநிலை அறிவு என்று சொல்லக்கூடிய இதிலே நாம் பார்க்கும் பொழுது இது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று கேட்டால் 3 அடிப்படையிலே இது அமைந்திருக்கிறது. முதலாவது, இது ஒரு சத்தியத்தின் அடிப்படையிலே சான்றுகள் காணப்பட வேண்டும். இந்த சத்தியங்களானது மாறாதவைகளாக காணப்பட வேண்டும். அது எந்த காலகட்டத்திலும், எந்த சூழ்நிலைமையிலும், எந்த சமுதாயத்திலும், எல்லா நிலைமையிலும் அது மாறாத ஒரு சத்தியமாக காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது புறநிலை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி அதற்கு ஆதாரமாக எதை நாம் சொல்ல முடியும்? வேதாகமத்தை நாம் சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை தான் எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலைமையிலும், எந்த சமுதாயத்திலும் மாறாத ஒன்றாக காணப்படுகிறது, எந்த மொழியிலும் மாறாதாக காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது புறநிலை சான்றுக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, தேவன் உண்டாக்கி இருக்கிற சிருஷ்டிப்புகள், இது புறநிலை சான்றாக காணப்படுகிறது. தேவன் எல்லா அண்ட சராசரத்தையும் படைத்திருக்கிறார். தேவன் இருக்கிறார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அவருடைய சிருஷ்டிப்பாக காணப்படுகிறது. அவர் உண்டாக்கி இருக்கிற உலகம் மட்டுமல்ல, இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள், இதெல்லாம் தேவனுடைய படைப்பாக இருக்கிறது. ஆகவே இது புறநிலை சான்றாக இருக்கிறது. அது தானாக இயங்குகிறது என்று நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அதை எல்லாம் கர்த்தர் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அது மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, சரித்திரத்திலே தேவனுடைய செயல்பாடுகள். தேவன் சரித்திரத்தில் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். தேவன் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு இந்த சிருஷ்டிகளுக்கு வெளியே அவர் கடந்து சென்று விட்டார் என்ற நிலைமையிலே காணப்படுவதல்ல. பிரியமானவர்களே, தேவன் இந்த வரலாற்றில் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு தேசத்தினுடைய வரலாற்றிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வரலாற்றிலும் கூட தேவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு மிக முக்கியமாக இந்த வரலாற்று சான்றிதழாக நாம் இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். ஏறத்தாழ 430 வருடம் அவர்கள் அடிமைகளாக உலகத்தினுடைய முதல் சாம்ராஜ்யம் என்று அழைக்கக்கூடிய எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தில் அடிமைகளாக காணப்பட்டார்கள். இந்த சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்கள் எந்த விதமான போர் செய்யாமல், எந்த விதமான போராட்டங்களை அவர்கள் மேற்கொள்ளாமல், அவர்கள் தேவனால், சர்வ வல்லமையுள்ளவரால், அவருடைய கிரியையினால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். வரலாற்றிலே தேவனுடைய செயல்பாடுகளை பிரத்யட்சமாக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட அதற்கான சான்றுகளை நாம் எகிப்திலும் இஸ்ரேல் தேசத்திலும் நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையானது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. வரலாற்றை மாற்றி அமைக்க முடியாத ஒரு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தான் இந்த உலகத்தினுடைய வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்றும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மிக சாதாரணமாக பிறந்தாலும் கூட
அவரை வைத்துதான் இந்த உலகமானது இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, புறநிலை சான்றுகளிலே மிக முக்கியமாக இந்த மூன்று காரணங்களும் தான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது இது எல்லா இடத்திற்கும் இது பொருந்தக்கூடியதாக, இது மாறாத சத்தியங்களாக காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை, இந்த சர்வ சிருஷ்டியானது மாறுவதில்லை. இஸ்ரேல் மக்களுடைய கடந்த கால வரலாறும் இயேசு கிறிஸ்துவானவர் சரித்திரத்திலே அவர் மனிதனாக அவதரித்து பரிசுத்தமாக வாழ்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தலும் வரலாற்றினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளாக காணப்படுகிறது. ஆகவே புறநிலை சான்றிலே தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே அவர் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தினுடைய காட்சியை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தினுடைய ஆராதனையை கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசியாக ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். அங்கே கேராபீன்கள், சேராபீன்கள், பரிசுத்த தூதர்கள் அவர்கள் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஆராதிக்கக்கூடிய நிகழ்வை குறித்து நாம் சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்தத்தை வேத எழுத்துக்களின் மூலமாக நாம் பார்க்க முடியும். தேவன் இருக்கிறார், தேவன் பரிசுத்தர். அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை, அவருடைய செயல்பாட்டை வேதாமத்தின் மூலமாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலானது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலானது நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியான தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதனுக்கு, அழிந்து போகிற மனிதனுக்கு அழியாமையை கொடுக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஊழியத்திலே ஆதாரமாக இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலானது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழவில்லை என்றால் பவுலுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பிரசங்கமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கூட வீணாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் ஆணித்தரமாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தது போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய இருப்பு தன்மையை வேதாமமானது உறுதி செய்கிறது, சரித்திரமானது உறுதி செய்கிறது, அவருடைய சிருஷ்டிப்பானது உறுதி செய்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது, அவர் மரித்த பொழுது பூமி இருளடைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பூமியினுடைய பிரவேசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கையை, அழிந்து போகிற வாழ்க்கையிலிருந்து அழியாத ஒரு வாழ்க்கைக்கான மாற்றத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு வேதாகமும் நமக்கு இன்றைக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த புறநிலை காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாக காணப்படுகிறது. நாம் இஸ்ரேல் மக்களுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது, இந்த சிருஷ்டிப்புகளை நாம் காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது அதிகமாக ஊன்றப்பட்டதாக, அதிகமாக வேறு கொண்டதாக, அசையாததாக அது காணப்படுகிறது. நாம் செய்தித்தாள்களை வாசிக்கும் பொழுது உலக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தினுடைய நிறைவேறுதலை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை, இந்த வேதத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக நாம் பலப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புறநிலை அறிவு தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, அகநிலை அறிவானது
தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இதை நாம் எப்படியாக வரையறுக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனுபவங்கள், தேவனுடைய செயல்பாடுகள், நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆழங்கள், உணர்வுகள், ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு இந்த அகநிலை அறிவானது தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக, நாம் வேதம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது, தனிப்பட்ட விதத்திலே, குடும்பமாக, சபையாக நாம் ஆராதிக்கும் பொழுது, நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் உணர்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்கிறோம். ஒருவேளை நாம் உணரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபக்குறைவு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வேதாம வாசிப்பானது குறைவாக இருக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பரிபூர்ணமாக உணர முடியாது. பிரியமானவர்களே, தேவனை நாம் உணர்வது ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, சபையோடு சேர்ந்து தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிப்பதின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய இருப்பை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். அவர் தனியாக இருக்கும் பொழுது, அவர் துரத்தப்பட்ட நிலைமையிலே, அவர் தன்னுடைய குடும்பத்தால் துரத்தப்பட்ட நிலைமையிலே, தன்னுடைய சொந்த இன மக்களால் அவர் கைவிடப்பட்ட நிலைமையிலே தேவ பிரசன்னத்தை அன்றாடகம் உணர்ந்த ஒரு நபராக காணப்படுகிறார். இந்த தேவனுடைய பிரசன்னமானது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் மென்மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்லி சங்கீதம் 119வது சங்கீதத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். உம்முடைய வேத வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உடைய வேத வசனம் அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 19 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கை, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை அவர் புரிந்து கொண்ட ஒரு நபராக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அகநிலை அறிவானது ஒரு தேவையாக அது காணப்படுகிறது. இது அன்றாடக தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தின் மூலமாக தேவனுக்கும் நமக்குமான உறவை அது நெருக்கமடைய செய்கிறது. அந்த உறவை அது பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது உறவாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவானது எல்லா மக்களுக்கும் ஒரே நிலைமையிலே இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது நபருக்கு நபர் வேறுபடும். ஒருவர் அதிகமாக தேவனோடு ஈடுபட்டால் அவருக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த உறவினுடைய உணர்வு அதிகமாக காணப்படும். பக்சிங் என்று சொல்லக்கூடிய தேவ பக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதிகமாக தேவனோடு ஜெபத்தின் மூலமாக செலவிட்ட ஒரு நபராக காணப்பட்டார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து யாராவது ஜெபித்தால் அவர்கள் உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களும் உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் இருந்த நபர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அந்த அளவாக அந்த பக்தன் தேவனோடு ஜெபத்தின் மூலமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, ஏறத்தாழ 6 மணி நேரம், 10 மணி நேரம், 14 மணி நேரம் அவர் தன்னுடைய முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு பக்தனாக அவர் காணப்பட்டார். நாம் அதிகமாக ஜெபிக்க அதிகமாக நாம் வேதம் வாசிக்க தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம்முடைய அகநிலையிலே தேவன் இருக்கிறார் என்பதை உணர்வதற்கான எல்லா விதமான உறுதிப்பாடுகளும் நாம் பார்க்க முடியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம்,
தேவனுடைய சமாதானத்தை நாம் உணர முடியும் என்று சொல்லி வேதாகமம் வாக்களிக்கிறது. அழியாத வேதாகமம் வாக்களிக்கிறது. பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தையானது உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இது ஏதோ கற்பனையாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தோன்றக்கூடியதல்ல. இது உணர்ச்சி வசப்படக்கூடியதல்ல. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் என்பது நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. நாம் சபையாக சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, நாம் குடும்பமாக சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக தேவனுக்கென்று வாழ்வதற்கு நம்மை அது உற்சாகப்படுத்தும். இன்னும் தேவனோடு வாழ்வதற்கென்று நம்மை உந்தும். அது இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை அது கொடுக்கக்கூடியதாக அது காணப்படும். ஆகவே இதற்கு தேவனுடைய வார்த்தையானது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தை, தேவன் இருக்கிறார் என்பதற்கு புறநிலை சான்றாக சிருஷ்டிப்பு, தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவானவர், சரித்திரத்திலே தேவனுடைய செயல்பாடுகளானது காணப்படுகிறது. அகநிலை சான்றாக, அகநிலை அறிவாக நம்முடைய ஜெபம், நம்முடைய வேதம் வாசிப்பு, நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய ஆராதனை, அது அந்த அறிவானது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் இதை வேதாகமத்தில் வைத்து இந்த இரண்டில் எது ரொம்ப அவசியம்? அகநிலை அறிவு அவசியமா, புறநிலை அறிவு அவசியமா? வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் வாசித்து அறிந்து கொள்வதும், சரித்திரத்தில் தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொள்வதும், தேவன் எப்படியெல்லாம் சிருஷ்டிப்புகளில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், பாடல், ஆராதனை, கீழ்ப்படிதல், இந்த இரண்டிலே அகநிலை அறிவு அவசியமா, புறநிலை அவசியமா என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையிலே அந்த தராசிலே நாம் வைத்து பார்ப்போமானால் நமக்கு தேவையானது இரண்டும் தேவையாக காணப்படுகிறது. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாகுவது தேவனுடைய சத்தியத்தினால் தான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு புறநிலை சான்றானது அவசியம். ஆகவே நமக்கு வேத வாசிப்பு அவசியம். வேதத்தின் மூலமாகத்தான் புறநிலை சான்றானது, புறநிலை அறிவானது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையானது வேதத்தை வாசிக்க வாசிக்க அது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அகநிலை அறிவும் அவசியமாக காணப்படுகிறது. சப்ஜெக்டிவ் நாலேஜ், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்து வரக்கூடிய இந்த அறிவானது அவசியமாக இருக்கிறது. இதே யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் வாசம் பண்ணுவது எப்படி வாசம் பண்ணுகிறார்? நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் வேதம் வாசிக்கும் பொழுது அவர் வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 34:8 வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் ருசிப்பதற்கு நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும், ஒவ்வொரு நாள் இரவு வேளையிலும் நாம் எப்பொழுதெல்லாம் தனியாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையோடு தேடுகிறவர்களுக்கு புறநிலை அறிவும் தேவை,
அகநிலை அறிவும் தேவை. நாம் தனிப்பட்ட விதத்திலும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதாமத்தின் மூலமாக மற்ற சான்றுகளின் வாயிலாகவும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்மையோடு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனை நாம் பகுப்பாய்வுகளுக்கு உட்படுத்த முடியுமா? தேவனை நாம் ஆய்வுகளுக்கு உட்படுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஆய்வுகளுக்கு உட்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றிலும் அவரே காணப்படுகிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் அதனுடைய முதல் அதிகாரம் கொலோசையர் முதல் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 3வது வசனம், 6வது வசனம், 11வது வசனம், 14வது வசனம், 20வது வசனம், 24, 26, 29வது வசனம், இங்கெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது அவர் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது தேவனை பற்றின அறிவு அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து, தேவனுடைய சத்தியத்தை குறித்து, தேவனுடைய தன்மைகளை குறித்து, அவருடைய சுபாவத்தை குறித்து, தேவனுடைய சாயலை குறித்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது தேவனுடைய நீதியை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய சுபாவத்தை அவன் இழக்க ஆரம்பிக்கிறான். அவன் அன்றைக்கு வீழ்ச்சியில் அந்த பாவத்தில் வீழ்ந்த பொழுது அவன் தேவனுடைய எல்லா சுபாவத்தையும் இழந்து போகிறவனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அது சிதைக்கப்பட்டதாக காணப்பட்டது. நாளடைவிலே அந்த சிதைவுகளானது வளர்ந்து கொண்டே சென்றது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தன்மை இருக்கிறதா, தேவனுடைய சுபாவமானது இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறது. தேவன் எப்படிப்பட்டவரோ அவருடைய தன்மையிலே, அவருடைய சுபாவத்தின், அவருடைய ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனோ பாவத்தில் விழுந்து பொழுது தேவனுடைய தன்மையை அவன் இழந்து போனான். அந்த இழந்து போன தன்மையை மீட்டு கொடுப்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் மூலமாக தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இழந்து போன தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த சாயலின் வழியாக தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் பாவ பிரசனத்தில் இருப்பதனால் நாம் பரிபூர்ணமாக தேவனை அறிந்து கொள்வது கூடாதாக இருக்கிறது. நாம் பாவ பிரசனத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவனை நாம் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், நாம் மனிதர்கள், நாம் தேவன் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனை நாம் ஆய்வுகளுக்கு உட்படுத்த முடியாது. காரணம், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவராக இருக்கிறார். எல்லாவற்றும் அவருக்குள்ளாக காணப்படுகிறபடியால் அவரை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆனால் தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய குமாரின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அப்படியாக இருக்கும் பொழுது தேவனுடைய இருப்பை குறித்து நமக்கு என்னென்ன சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ப்ரூஃப் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட்.
தேவன் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி என்ன, சான்றுகள் என்ன? 6 விதமான சான்றுகளானது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 6 மிக முக்கியமான சான்றுகளானது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமமும் கூட அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறது. சான்றுகள் இல்லை என்ற நிலைமையிலே கிடையாது. இதெல்லாம் இயற்கையாகவே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகளாக இது காணப்படுகிறது. இது வேதாகமத்திற்கு வெளியே இந்த சான்றுகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதாகமம் இதை ஒவ்வொரு காரியத்தையும் ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வேதாகமமே ஒரு சான்றாக காணப்படுகிறபடியால் வேதாகமத்திலிருந்து ஒரு சான்றை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றே வேதாகமம் தான். ஒருவேளை வேதாகமம் இல்லை என்றால் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் இவ்வளவு எளிதாக நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே வேதாகமமே அவருக்கு சான்றாக இருக்கிறபடியால் நாம் வேதாகமத்திலே அந்த சான்றை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இந்த வேதாகமத்திற்கு வெளியிலே நமக்கு 6 விதமான மிக முக்கியமான சான்றுகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 சான்றுகளையும் நாம் ஒன்றின் பின்னாக ஒன்றாக நாம் வாசிக்க இருக்கிறோம். முதலாவதாக யுனிவர்சல் டெஸ்டிமனி, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய சாட்சிகள். இந்த உலகம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. இந்த உலகமே ஒரு சான்றாக காணப்படுகிறது. இதற்கு வேறொரு சான்றும் தேவையில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். உலகம் தோன்றினது, உலகம் ஒரு குறிப்பிட்ட நாள் உண்டாக்கப்பட்டது என்பதை எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களும் கூட உலகம் தோன்றினது என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதை உண்டாக்கினது கர்த்தரா என்று சொல்லிதான் அவர்களுக்கு உண்டான கேள்விகள். ஆனால் தோன்றினதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பலர் பல்வேறு விதமான கோட்பாடுகளை தோன்றதிலே அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த தேவன் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சிருஷ்டிப்பானது மிக முக்கியமான ஒன்றாக, ஒரு சான்றாக அது காணப்படுகிறது. உலகம் அனைத்தும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, தேவன் இருக்கிறார் என்பதற்கு என்ன சான்று? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மனசாட்சி தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக அது அமைந்திருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம், ரோமர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இங்கே வாசிக்கிறோம், தெளிவாக வேதாகமம் சொல்கிறது, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறது. இது ஒரு ஆதாரமாக, சாட்சியாக காணப்படுகிறது. என்ன? குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று சொல்லி. ஆகவே தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சி. குற்றம் இல்லை என்று சொல்லி தீர்மானிப்பது எது? இந்த தேசத்திலே, இந்தியாவிலே இது குற்றம் என்று சொல்லக்கூடியது, இன்னொரு நாட்டிலே குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையானது காணப்படுகிறது. மனிதர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மனசாட்சியிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே நிலைமையிலே கொடுக்கப்படுகிறது. இந்தியாவிலே ஒரு பெண்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய காரியம் வெளிநாட்டிலும் அது தீமை என்று சொல்லிதான் கருதப்படுகிறது.
மனசாட்சி அவர்களுக்கு அந்த சட்டத்தை உருவாக்க இடம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய சட்டங்கள் மாறுகிறது, ஆனால் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற மனசாட்சி மாறுவதே அல்ல. பிரியமானவர்களே, மனசாட்சி தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. ஒழுக்கம், மனிதனுக்கு ஒழுக்கத்தை நிர்ணயிப்பது யார்? அதற்கு அளவுகோலை வைத்திருப்பது யார்? தேவனாக காணப்படுகிறார். அவருடைய பரிசுத்தமும் நீதியும் தான் ஒழுக்கத்தினுடைய அளவுகோலாக இருக்கிறது. ஒரு மனிதன் தவறும் பொழுது இது தவறு என்று சொல்லி இன்னொரு மனிதன் கண்டிக்கிறான் என்றால் எப்படி அந்த ஒரு எண்ணமானது அவர்களுக்கு வந்தது? பிரியமானவர்களே, தேவன் அந்த மனசாட்சியை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாம் வைத்திருக்கிறபடியால் இது நன்மை இது தீமை என்று சொல்லி வகையறுக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்று தேவன் மனசாட்சியை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நியாயப்பிரமாணத்தை அவர் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மனசாட்சியாக அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்று மனசாட்சியாக அது காணப்படுகிறது. மூன்றாவதாக தேவன் இருக்கிறார் என்பதற்கு மூன்றாவது சான்று என்னது? இந்த படைப்புகளை குறித்ததான வெளிப்பாடு. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உண்டான உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்திலே உலகம் உண்டானது முதற்கொண்டு, உலகத்தை பற்றின தேவனுடைய செயல்பாடுகள், தேவன் இந்த உலகத்திலே அவர் கிரியை செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே இந்த அண்ட சராசரை குறித்ததான வெளிப்பாடு யார் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை இங்கே வாசிக்கிறோம். தேவன் உண்டாக்கி இருக்கிறார், தேவனுடைய வல்லமை உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே அது ஒரு சான்றாக காணப்படுகிறது. நான்காவதாக சரித்திரம், எவிடன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. சரித்திரம் ஒரு சான்றாக அது காணப்படுகிறது. இந்த சரித்திரத்தில் எது நிகழ்ந்தது நிகழவில்லை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பிளந்ததற்கு உண்டான சான்றுகள் இன்றைக்கும் அங்கே தென்படுவதை ஆராய்ச்சியாளர்கள், புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, சரித்திரமானது ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாக தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை அது காண்பிக்கிறது. ஒரு மனிதனால் ஒரு கடலை ஒரு அடி கூட பிரிக்க முடியாது. ஆனால் தேவன் 2ஆக பிரித்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அப்படியாக உண்டாக்கி இருக்கிறார். வரலாற்று சான்றுகள் தேவன் இருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. செங்கடல், அது மட்டுமல்ல, சோதோம் குமோரா, தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த மாநகரத்தை தேவன் அழித்து போட்டார். அது சாம்பலானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த நகரம் அது ஒரு சான்றுகளாக காணப்படுகிறது. நோவா பயணித்த அந்த பேழை, அந்த அழிவிலே மீட்கப்பட்ட அந்த ஒரு பேழை இன்றைக்கு எந்த மலையின் மேல் அது நின்றது என்று சொல்லி, அராரத் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மேல் நின்றதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் அதை நிரூபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார் என்பதற்கு அது சான்றுகளாக காணப்படுகிறது. வரலாறு மிக முக்கியமான ஒரு சான்றுகளாக காணப்படுவதை நாம் மறுக்க முடியாது. ஐந்தாவதாக தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்று தீர்க்க தரிசனம். வேதாகமத்தில் எண்ணற்ற தீர்க்க தரிசனங்கள் உண்டு.
முதலாவது தீர்க்க தரிசனம். மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது அவனை மீட்டெடுப்பதற்காக, இரட்சகராக, பாவத்தினுடைய அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர், மெய்யான ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவார் என்பதை அந்த ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது ஏறத்தாழ 4000 வருடத்திற்கு முன்பாக நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு அணுவும் கூட அது வரலாற்றினுடைய நிகழ்வாக, சான்றுகளாக அது காணப்படுகிறது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுதார் என்று சொல்லி மத்தேயு 28வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின்னாக ஏறத்தாழ 60-70வது வருடத்திலே இஸ்ரவேல் தேசமானது அழிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டில் அது அழிக்கப்பட்டது. திரும்பவும் இஸ்ரவேல் தேசம் உருவாகும் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது 1948 மே மாதத்திலே இஸ்ரவேல் என்ற தேசம் உருவானது. ஏறத்தாழ 1900 வருடம் உலக வரைபடத்திலே இல்லாத ஒரு தேசமானது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக காணப்படுகிறது. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஏறத்தாழ எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் காணப்படுகிறது. அது சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறதாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவானவருடைய 2ஆம் வருகை. அவர் சபைக்காக வரப்போகிறார். அவர் தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அதற்கு பின்பாக அவருடைய வருகையினுடைய காரியங்கள், அவருடைய பிரத்யட்சமான வருகையினுடைய காரியங்கள் நடைபெறக்கூடியது என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் அதற்காக பூமியானது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வரும் பொழுது கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும், நாட்டுக்கு நாடு யுத்தங்களும், வீட்டிலே சண்டைகளும் காணப்படும் என்று சொல்லி மத்தேயு 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் செய்தித்தாளிலே வாசிக்கும் பொழுது எத்தனை விவாகரத்து அதிகமாய் கொண்டு இருக்கிறது, எத்தனை தேசத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை எல்லைகள் பதற்ற நிலைமையிலே காணப்படுகிறது, எத்தனை தேசங்களிலே கொள்ளை நோய்களானது பெருகி இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள், அவருடைய வருகைக்கான நிகழ்வுகள் பூமியிலே நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினுடைய தீர்க்க தரிசனமானது இன்றைக்கும் நிறைவேறுகிறது. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அவர் கொல்கதா என்ற இடத்திலே அவர் மரிப்பார் என்று சொன்னது நிறைவேறினது. பிரியமானவர்களே, அவர் உயிர் தெழுவார் என்று சொன்னதும் நிறைவேறினது. அவர் திரும்ப வரப்போகிறார் என்று சொல்வதும் நிறைவேறப் போகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் ஒரு மிக முக்கியமான சான்றாக அது காணப்படுகிறது. 5வதாக ஃபங்க்ஷன் ஆஃப் கான்சைன்ஸ். தேவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிற மனசாட்சி என்ற சிருஷ்டிப்பு. மனிதனுடைய ஆத்மாவானது அவனுடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை முடிவு பெறும் பொழுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மிருகங்களுக்கு அப்பேற்பட்ட நிலைமையிலே கொடுக்கப்படுவது அல்ல. ஆனால் மனிதனுக்கு தேவன் அப்படியாக மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். மனிதனை மட்டும்தான் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியிலே மற்ற ஒன்றும் தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, அது மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. இன்றைக்கு கடவுள் மறுப்பாளர்கள் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான தீமையான பாவங்களுக்கு அடித்தளமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்வதே மிக மோசமான ஒரு பாவமாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது. தேவன் இவ்வளவு அதிகமான சான்றை மனிதனுக்கு அவர் கொடுத்திருக்கும் பொழுது மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது என்பது மிகப்பெரிய கொடுமையான பாவமாக அது காணப்படுகிறது. தேவன் மனிதனை ஏற்றுக்கொள்வதற்காக பல்வேறு விதங்களில் அவர் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் மனிதன் அதை புறக்கணிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அவர்களுடைய மனதிலே
இந்த காரணங்களை அவர்கள் சற்றும் யோசிப்பதே அல்ல. அவர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்று சொல்லி அவர்கள் நிராகரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதை நாம் எந்தெந்த விதத்திலே தர்க்க ரீதியாக எதிர்கொள்ள முடியும் என்றால், ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து முதலாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட், அதாவது தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று. அவர் சூப்பர் நேச்சுரல், எல்லா இயற்கைக்கும் எல்லா விஷயத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய இருத்தல் என்பது மனித இருத்தல் வித்தியாசமானது என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது மனிதன் அதை நிராகரிக்கிறான். ஆகவே தேவனுடைய இருத்தலை வைத்து நம்மால் வாதிட முடியும். நம்மால் தேவனுடைய இருப்பு தன்மையை நம்மால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். இரண்டாவதாக தொலைநோக்குவாதம், டெலிலாஜிக்கல் ஆர்குமெண்ட், அதாவது தேவன் ஒன்றை உண்டாக்கி இருக்கும் பொழுது அதற்கென்று பிரத்யேகமான நோக்கத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது அதற்கென்று ஒரு பிரத்யேக நோக்கம் உண்டு. அவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அந்த மனிதனுக்கென்று பிரத்யேக நோக்கம் உண்டு. ஆனால் மனிதன் அந்த நோக்கத்தை அவன் அறிவதற்கு விருப்பமற்றவனாக காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பாவமானது தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் புரிந்து கொள்வதற்காக தேவன் அவனுக்கான நோக்கத்தை வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மனிதனுடைய இருப்பானது, மனிதனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கம் உண்டு என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட். இந்த உலகத்தினுடைய தன்மைகளை வைத்து நாம் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வேதாகமம் வெளிப்படுத்துகிறது, இதற்கென்று ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. டெலிலாஜிக்கல் ஆர்குமெண்ட், இந்த தொலைநோக்கு வாதம் என்று சொல்லக்கூடிய இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இதை உண்டாக்கப்பட்டிருக்கிற இதற்கு பின்பாக உண்டாக்கினவர் உண்டு என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஒரு கடிகாரம் இருக்கிறது என்றால் அந்த கடிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இது தானாக வரவில்லை, இதை உண்டாக்கின ஒரு நபர் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பொதுவாக ஒரு கதை இப்படியாக சொல்வார்கள். ஒரு அறையிலே பல்வேறு விதமான பொருட்களானது காணப்பட்டது. ஒரு ஆராய்ச்சியாளராக அவர் காணப்பட்டார். அப்படியாக தன்னுடைய ஆராய்ச்சி ஆய்வுக்கூடத்திலே பல்வேறு விதமான பொருட்களை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புதிய கண்டுபிடிப்புகளை அவர் உருவாக்கியிருந்தார். ஒரு நாள் ஒரு மனிதர் இப்படியாக, கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியாக அவருடைய ஆய்வுக்கூடத்திற்கு வந்த பொழுது அந்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு, இதெல்லாம் எப்படி உண்டாக்கினீர் என்று சொல்லி அவர் கேட்டாராம். அப்பொழுது அந்த ஆராய்ச்சியாளர் இப்படியாக சொன்னாராம், இதை நான் உண்டாக்கவில்லை, அது ஒரு நாள் நான் தூங்கி எழுந்து வரும் பொழுது இதெல்லாம் தன்னாக இருந்தது, தானாகவே தோன்றியிருந்தது என்று சொல்லி அவர் சொன்னாராம். எப்படியாக தானாக தோன்றும்? இங்கே ஒரு பொருளை நீங்கள் எடுத்து செய்யாவிட்டால் அது எப்படி தானாக தோன்றும்? இது முட்டாள்தனமான வாதமாக இருக்கிறதே என்று சொல்லி அவர் சொன்னாராம். அப்பொழுது இந்த ஆராய்ச்சியாளர் இப்படியாக, அந்த நிபுணர் இப்படியாக சொன்னாராம், இந்த சாதாரண பொருட்களே தானாக தோன்ற முடியாது என்றால் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான காரியங்கள் எப்படி தானாக தோன்றும்? உண்டாக்கின ஒரு நபர் இருப்பார் தானே என்று சொல்லி அவருக்கு அந்த வாதத்தை முன்வைத்தாராம். பிரியமானவர்களே, ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை உண்டாக்கின ஒரு நபரும் காணப்பட வேண்டியது உண்மை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே டெலிலாஜிக்கல் ஆர்குமெண்ட், தொலைநோக்கு வாதம் என்று சொல்லி இந்த வாதத்தின் மூலமாக தேவனுடைய இருப்பை நாம் புரிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட், அதாவது இந்த பிரபஞ்சத்தை வைத்து தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கென்று ஒரு காரணம் உண்டு. தேவன் இந்த பிரபஞ்சத்தை ஒரு காரணத்தோடு படைத்திருக்கிறார். அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். அதை நாம் வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம்.
நம்மை அவர் உண்டாக்குனது காரணத்திற்காக அவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த காரணத்தை நாம் வேதாகமத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். நான்காவதாக ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆர்குமெண்ட். இந்த வாதமும் கூட நிராகரிக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. அதாவது மனிதனுக்கென்று பிரத்யேகமான ஒரு நோக்கமானது தேவனுக்கு இல்லை. மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறான், வாழ்கிறான், தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய பிரியத்திற்கு ஏற்றபடி நல்ல சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒழுக்கத்தை அவன் புரிந்து கொண்டு தேவனுடைய சாயலின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த 5 விதமான சான்றுகளும் தான் நம்முடைய இந்த 4 விதமான சான்றுகளும் தேவன் இருக்கிறார் என்பதற்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. முதலாவது ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட், இரண்டாவதாக தொலைநோக்கு வாதம் டெலிலாஜிக்கல் ஆர்குமெண்ட், மூன்றாவது காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட், நாலாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆர்குமெண்ட். இந்த 4 காரியங்களும் தேவனுடைய இருப்பை குறித்து ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே தேவன் இருக்கிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இந்த சான்றுகளை வைத்துதான் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் அல்ல. தேவன் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வேதாகமம் ஒன்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம், அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். சங்கீதம் 100வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் பிரத்யேக நோக்கத்திற்காக உண்டாக்கின இந்த தேவனுடைய வழியிலே, அவருடைய நோக்கத்தின்படி இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருக்கு பிரியமாக வாழ்வோம். தொடர்ந்து தேவனை பற்றி அறிய தேவனோடு நெருக்கமாக வாழ, தேவனுடைய உறவிலே நாம் சந்தோஷம் அடைய, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவன் தாமே நம் அனைவருக்கும் இரக்கம் செய்வாராக. ஆமென்.